என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க. இங்க சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு. வெக்கம் சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி. அவர் அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூம் இருக்கும்போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. இதுதான் இவர்களுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு 3, ஆண்டு 4, ஆண்டு 5 இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வரணும். ஏனென்றால் உணவு, உடை, உறையுள் அடிப்படை தேவை. ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே, ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னமா அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள். ஒரு செம்மறி ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு, உறையுள், வீடு அண்டு. இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஆண்டு 3, ஆண்டு 2 படித்த மாணவர்களையாவது உங்களோட கட்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க. வெக்கம் ஒரு உணவு, உடை, உறையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார். இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள், வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள், அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள். இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு. வெக்கம் சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு, நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள. ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோட கேட்க விரும்புகிறேன். சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கணும், அல்லது தகுந்த காரணம் இருக்கணும். இந்த உணவு, உடை, உறையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல. ஆகவே நீதிபதிமாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணவு, உடை, உறையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும். எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை. இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு, இப்போ நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தால் ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க. இப்போ ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார். இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறாரு 7 மாதம் அவகாசம். இதை என்ன அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூம் இருக்கும்போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. இதுதான் இவர்களுடைய அரசாங்கம். வெக்கம் இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு இரண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பற்றி தொடர்பாக கதைக்கணும். கிழக்கு மாநிலத்திலே அக்கறை பற்றி வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள். GMOA என்று சொல்லப்படுகின்ற எந்த காரணத்தினால் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட வேண்டாம். எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே, பார்லிமெண்ட் செக்ரட்டரி, புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம். ஆகவே புக்கை என்பது உணவு, நீங்கள் பயப்பட வேண்டாம். புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு, என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு. சரி, பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பற்றி ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு எம்எஸ்ஸுக்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வர வேண்டும், டைமுக்கு போக வேண்டும் என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 3வது நாள் அநியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. 2வது நாள் கிழக்கு மாகாணம் திருவோணமலை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது. ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி. அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த 34 வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து 4:30க்கு அனுமதிக்கப்பட்டு இரவு 9 மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை. நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார். நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்திலே செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில் நான் பார்த்துக் கொள்கிறேன். 5 மணி நேரம் சிடி எடுக்கவில்லை. வடக்கு மாநிலத்தின் போதனா வைத்தியசாலை
வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற 2 சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை. நொதர்ன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்டில் சிடி எடுக்கிறார். சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன், எனக்கு அப்படி ஒரு விடயம் தெரியாது என்று சொல்கிறேன். நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. சில விடயங்களை நான் உங்களுக்கு தமிழையும் சொல்ல வேண்டும், ආංගල සිංහලතලින් சொல்ல ආසைப்படுகிறேன். என்னென்றால் මම බලුවා අපේ ජනාධිපතිතුමාව ජැෆ්නාවල මම සිංහලෙන් කතා කරන්නේ, හැබැයි පෝයා දවසල පෝයාට තියන්නේ පෝයා කියන සිංහල වචනයක්. ඒ වගේ පුකට අපි කන පුකට පුක කියලා තමයි සිංහල වචනේ තියෙන්නේ. දෙමළ වචනේ තියෙන්නේ. ඒවට වෙන වචනයක් නැහැ. කිරිබත් කියන්නේ වෙනක්. ඒ නිසා මම දැක්කා අපේ ජනාධිපතිතුමාව දවස් දෙකකට කලින් අපේ මිනිසුන්ට පුක දුන්නා. ඊට පස්සේ අපේ මිනිසුත් පුක හදලා දුන්නා. මම විශ්වාස කරනවා අපේ ජනාධිපතිතුමා විල්ලා අපේ උත්තර ජනතාවට පුක දෙන්න නැවේ අපි බලාපොරොත්තු වෙන හිටියේ. අපි බලවේ පුක කියන කෑම හදලා දෙන්න අපි ජනාධිපතිතුමාට බලාපොරොත්තු වෙලා නැහැ. අපි හිටියේ පුක බත් හරි නැත්තම් කිරිබත් හරි ඒ බත් එක පාවිච්චි කරන එක, ඒ කියන්නේ හදන එක කිසි ප්‍රශ්නයක් නැහැ. හැබැයි උතුරේ ගොඩක් දේවල් විසඳන්න තියෙනවා. අපි බලුවා උතුරේ ඉන්න මේ අපේ පලාලි ඒරියා එකේ තියෙන අපේ ලෑන්ඩ් එක රිලීස් කරන්න කියලා ඒක බලාපොරොත්තු වුණා. ඊට පස්සේ උතුරේ ඉන්න ජනතාව මෙතුමාට සඳ දුන්නේ විශ්වාස කරලා. මෙතුමා දෙමළ ප්‍රභාකරන් විදියට ඉන්නවා කියලා විශ්වාස කර තමයි අපි මෙතුමාට ඡන්ද දුන්නේ. මෙතුමා වෙලා පුක හදලා දෙන්න නැවේ අපි උතුර මෙතුමා බලාපොරොත්තු වෙන්නේ. එතකොට මම විශ්වාස කරනවා උතුර ජනාධිපති එනවා නම් එතන ඇවිල්ලා ජාතිවාදී ආවුස්සන එක අපිට කැමති නැහැ. දැන් ඇවිල්ලා ජනාධිපතිතුමා කතාවක් දෙනවා. දැන් මේ වසන්ත සමරසිංහ මහත්තයා මෙතන කතා කරලා ගියා. මට මේක අනිවාර්යෙන් කියන්න කැමතියි. දැන් උතුරේ මේ ජනාධිපතිතුමා විල කියනවා අනුරාධපුර බෝධි තියෙනකොට අනුරාධපුර පව් වෙලා උතුර සිංහල ජනතාව වෙනවා කියන්නේ ජාතිවාදී ආවුස්සන කියලා. එතකොට උතුරේ අපිට සිංහල ජනතාව මුණ ගැසෙන්න කැමති නැද්ද? සිංහල ජනතාව බලන්න කැමති නැද්ද? අපි කැමති. අපි දකුණේ ඉන්න සිංහල ජනතාවට හැමදාම කියන්නේ උතුරේ ඇවිල්ලා අපි ඉන්න ධර්ම අපි ඉන්න විදිය බලන්න. අපේ ජනතාව ඉන්න විදිය බලන්න. අපි කොච්චර අමාරුවෙන් ජීවත් වෙනවා කියලා බලන්න එන්න කියලා. හැබැයි ජනාධිපතිතුමා කියනවා இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. මෙතුමා මේ ජනාධිපතිතුමා කියනවා දකුණේ ඉන්න මිනිස්සු උතුරට එන්න ජාතිවාදී උසෙන්න කියලා. එතකොට දැන් මම උතුරේ ඉන්නවා. මං ගවිලා දකුණ තියෙන කෝවිලකට යන්න බැරිද? එතකොට දකුණ හොඳ කෝවිල එක තියෙන ඉඳා මට යන්න බැරිද? දකුණ තියෙනවා කෝඩේශ්වරම්. දැන් ගවිලා උතුර නැල්ලූර තියෙන ඉඳා මට යන්න බැරිද? එතකොට මම විශ්වාස කරනවා මේගොල්ලෝ තමයි ජාතිවාදී ආවසන්. එකක් මතක තියාගන්න. මම මහින්ද රාජපක්ෂට විරුද්ධයි. මහින්ද රාජපක්ෂ අපේ මිනිස්සු මැරුණා කියලා මම අදත් පිළිගන්නවා. හැබැයි දැන් ඕගොල්ලෝ ජම්පර් එකක් දාලා උතුරේ යන්න පුළුවන් නම් ඒක එකම හේතුව මහින්ද රාජපක්ෂ ඕගොල්ලෝම දෙයියෝ. මගේ දෙයියෝ වෙන්න බෑ කවදාවත්. හැබැයි ඕගොල්ලෝම දෙයියෝ. හැබැයි එතුමා අපිත් එක්ක අපි වෛරයෙන් කියන්නේ අපි කැමැතින් කියන්නේ අපිත් එක්ක රණ්ඩු වෙලා අපේ නායකයව නැති කරලා එතුමා ජයග්‍රහණය කරා කියන්නේ මේ ඉන්න රටේ ජනතාව එයාව එළියට දාලා දැන් බලන්නකෝ ආගමත් නැහැ. 5000 දෙන්න කියනවා කියලා ඒලෙවල් ළමයිට පුදිය ගන්න කියලා. ආපහු තව ආප කතාව පටන් ගත්තා. ඒ ආප ලියුමක් නැද්ද දැම්මේ මම. LGBTQ කියන කතාව මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා ගෙනත් දැම්මේ මම. හැබැයි අද වෙනකම් ග්‍රේඩ් 6 ළමයිට ඒක උගන්වනවා කියන කොච්චර දැනට ඒ මොඩියුල් එක අයින් කරගත්තොත් මොඩියුල් එක සම්පූර්ණයෙන්ම අයින් කරගත්තොත් නැත්නම් තව අවුරුද්දක් දැම්මොත් ඒක කවදාවත් වෙනස් වෙන්නේ නැහැ. ළමයි body.net LK එක හොයලා ඉවරයි. ඒ වගේ ගොඩක් දේවල් හොයලා ඉවරයි. මේගොල්ලෝට INGO එක හරි NGO එක හරි සල්ලි එනවා නම් අපි දන්නේ නැහැ මේ ඒ සල්ලි කොහමද එන්නේ? පෙළවට එනවාද නැත්නම් ටිල්වින් සිල්වාට එනවා කියලා අපි දන්නේ නැහැ. හැබැයි අපි විශ්වාස කරනවා මේ රටේ සංස්කෘතිය තියෙනවා. මම විශ්වාස කරනවා 80%ක් 85%ක් මේ රට සිංහල ජනතාව ඉන්න නිසා මේ රට සිංහල බෞද්ධ රට කියලා ඕගොල්ලෝ කිව්වාට අපිට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. අපිත් කැමැති මේ රට ඇතුලේ ශ්‍රී ලාංකිකයෝ විදියට අපිට ජීවත් වෙන්න. හැබැයි මම බලනවා මේගොල්ලෝ NPP ඇවිල්ලා දැන් අවුරුද්දක් ඇවිල්ලා එක දේශපාලනයක් ප්‍රශ්නයක් කතා කරලා ඉවර කරගත්තද? දෙමළ මිනිස්සු සිංහල මිනිස්සු අතර තියෙන ප්‍රශ්න එකක්වත් ඉවර ගත්තද? 13 සංශෝධනය මේක කරාද? කිසි දෙයක් කරලා නැහැ. කිසි දෙයකට උත්තර නැහැ. හැබැයි උත්තරය ඇවිල්ලා පුක හදලා දෙනවා අපිට. අපි පුක හාලා අවුරුදු 40ක්. ඒ නිසා අපිට පුක හදලා දුන්නත් අපිට ඒක ඕනේ නැහැ. අපිට ඕන මේ රට සමානට ජීවත් වෙන්න සිංහල ජනතාවත් එක්ක ජීවත් වෙන්න අපිට ලස්සන රටක් හදන්න ඕනේ. මමත් පිළිගත්තා මේගොල්ලෝ කවදාවත් ඒක වෙනස් වෙන්නේ නැහැ. මේගොල්ලෝ තව අවුරුදු 5ක් අවුරුදු 10ක් කොහමද ජීවත් වෙන්නේ කියලා තමයි මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ බලන්නේ. හැබැයි මම එකක් කියන්නම්. ඕගොල්ලෝ තව අවුරුදු 4ක් තියෙනවා. ඒ අවුරුදු ඇතුලේ 4ක් ඇතුලේ ඕගොල්ලෝ යම්කිසි ප්‍රමාණයකට වැඩ කරේ නැත්නම් ආයි ඊළඟ පාරේ එනකොට ඕගොල්ලෝ පාරට දකින්න වෙනවා අපිට. Thank you. நன்றி. ඊළඟට ගරු RM ජයවර්ධන මන්ත්‍රීතුමා ඔබතුමා